யார் நண்பன் என்பதெல்லாம் எனக்கு கண்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லதோ அதை செய்திடுவதற்கு என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கௌரவமான இடங்களை பெற்று ஆட்சி அமைப்போம், கூட்டணியின் ஆட்சி அமைப்போம். அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் உறுதியாக அமைச்சர்களாக இடம்பெறுவீர்கள். வேட்பாளராக விருப்பப்படுபவர்கள், விருப்பமுள்ளவர்கள் என்னிடம் ஏற்கனவே கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல் விருப்பம் தெரிவித்து தலைமை கழகத்திலே மனு தாக்கல் செய்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் தான்மா பெண்கள். உறுதியாக இன்னைக்கு திருமணம் வாசிச்சப்பே 3 சகோதரிகள் வாசிச்சாங்க, பாத்தீங்களா இல்லையா? மேடையில யாரெல்லாம் பேசினாங்கன்னு பாத்தீங்க. கிட்டத்தட்ட ஆண்களுக்கு நேராக சகோதரிகளும் பேசினாங்க. திருமணத்திலையும் 3 சகோதரிகளை ஆண்களுக்கு நிகராக திருமணங்கள் வாசித்தார்கள். முக்கியமான திருமணங்களை வாசிச்சாங்க. நமது இளம் பெண்கள் பாசறை செயலாளர் பேசும் பொழுதுதான் அந்த திருப்பரங்குன்ற திருமணமே வந்தது. அந்த மெடிக்கல் பார்ட்டில அங்க கை கட்டிட்டு ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி கொடுக்கல, டேவிட் அண்ணாதுரை தான் அதெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. யார் யார் பேசுறேன்னு நான் உங்களுக்கு கொடுப்பா அப்படின்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றா உட்கார்ந்துட்டு பாக்குற மாதிரி விஷயம் இல்லை. அதெல்லாம் நம்ம தலைமை கழக நிர்வாகிகளே பார்த்துக் கொள்வாங்க. நம்ம இயக்கம் ஏதோ டிடிவி தினகரன் தனியாக உட்கார்ந்து கொண்டு ஏதோ குடும்ப உறுப்பினர்களோட பேசிட்டு நடத்துற கட்சி கிடையாது இது. இங்க வந்திருக்கிற பொதுக்குழு, செயற்குழு மற்றும் இங்க உள்ள தொண்டர்கள் தான் நமது குடும்பம். உங்களுக்கு தெரியும், இங்க எந்த ஒரு நிர்வாகி நியமனமும் நானாக செய்தது கிடையாது. உங்களுக்கு தெரியும், இங்க வந்திருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாரோடும் கலந்து பேசி ஒன்றிய செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், நகராட்சி செயலாளர்கள், மாநகராட்சி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், பிற அணி செயலாளர்கள், அதற்கு மீறி அதையும் தாண்டி மண்டல பொறுப்பாளர்கள் என்று பல அடுக்கு பல பேர் அமர்ந்து தீவிர ஆலோசித்துத்தான் பல பேர் இங்கே நிர்வாகிகளாக வந்திருக்கிறீர்கள். யாரோ ஒரு சில பேர் விடுபட்டு இருக்கலாம். அவர்களுக்கும் உரிய நேரத்தில் உரிய பதவி வரும். நான் கூட சகோதரி திருப்பூர் விசாலாட்சி அவர்களிடம் சொல்வேன். அவர் எனக்கு நன்கு தெரிந்த ஒரு மூத்த நிர்வாகி. பல முறை அவர் எனக்கு மாவட்ட செயலாளர் வேண்டும் என்று கேட்டப்பெல்லாம் அவர்கிட்ட ஜனா விட்டு சொல்லுவேன், யூ ஆர் மை ட்ரம்ப் கார்டு. திருப்பூர்ல எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ அவங்கள யூஸ் பண்ணுவேன்னு சொன்னார். சரியான நேரத்தில் அவர்கள் இன்றைக்கு பதவிக்கு வந்து இருக்கிறார். அதுபோலதான் அண்ணன் சண்முகவேல் அவர்களும். அவருக்கு முன்பு யாரோ மண்டல பொறுப்பாளர் இருந்தாங்க. எனக்கு தெரியும் எப்போ அவர் மண்டல பொறுப்பாளராக வேண்டுமோ அன்றையிலிருந்து இன்று வரை ஒரு மூத்த நிர்வாகியாக அவர் அந்த கொங்கு மண்டலத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதுபோல்தான் ஏனதானம் என்று யாரும் நியமிக்கப்படுவதில்லை. சில பேர் சுயநலத்தால் சுயலாபத்திற்காக எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல பள்ளி இழுத்து கொண்டு எங்கே போனா நம்ம அதுக்காக என்ன பண்ண முடியும்?